தானா இப்பதான் தானே கை கால் கொஞ்சம் நல்லா இருக்கு. வண்டியில் வந்தது கை காலெல்லாம் பிடிச்சி வச்ச மாதிரி ஆகி போச்சு தானே. ஏன் தானே எனக்கு கையால் வலிக்குதுன்னு சொன்ன உடனே தம்பி 2 பேரும் எப்படி பதறி போயிட்டாங்க பார்த்தீங்களா? மாமா அவங்க நம்ம பசங்க, என்னைக்கு அவங்க உங்களை விட்டு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. தானே அவங்க என்னைக்குமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம், கட்டின பொண்டாட்டி முன்னாடி அண்ணனுக்கு கை கால் அமைக்க விடுறதெல்லாம் நினச்சி பார்த்தாலே என்னத்த சொல்றது. இதுல தம்பிங்களை விட மீனாவையும் முல்லையும் நினைச்சுதாமா நம்ம பெருமைப்படணும். என் புருஷன் எதுக்கு உங்க காலை அமைக்கி விடணும்னு அவங்க நினைச்சாங்களா? இதுல முல்லை என்ன சொன்னா பாத்தியலா? ஏன் மாமா என் புருஷன் உங்க கை காலை பிடிச்சு விட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேட்டா. ஆமல வயசுல சின்னவங்க எல்லாம் பெரியவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. பெரியவங்க நாம தான். என்னதான் நான் சொல்றேன், நான் அப்படி சின்ன பிள்ளைத்தனமா தப்பு பண்ணிவிட்டேன். நீங்க தப்பு பண்ணியன்னு நான் சொல்லல மாமா. ஆனா வயசுல சின்னவங்க தப்பு பண்ணும்போது மன்னிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல. நானா நீ எதை பத்தி என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது. தயவு செய்து அவனை பத்தி இப்ப பேச வேணாம், விடு. மாமா மாமா சரி அதை விடுங்க. நம்ம ஊருக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமா? இல்ல மாமா வந்து 2 நாள் ஆச்சுல, ஊர்ல என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு. தானா நீ எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. தயவு செய்து இந்த பேச விடுறியா? நான் என்ன கண்ணனுக்கா ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்றேன்? ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்றேன். பாரு, ஊருக்குள்ள ஏதாவது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கத்தான் செய்யும். புதுசா இனத்த மாதிரி போகுது. ரொம்ப தூரம் வேலையிலே உட்காந்துக்கு வந்தியா, உனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்சம் தூரம் நடக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் வெளில விட்டுக்கு வந்தா என்னென்னத்தவா பேசிக்கிருக்கவ என்ன நீ? அது இல்ல மாமா. தானா அது நம்ம சொக்கலிங்க அண்ணன் மாதிரி தெரியல. ஆமா மாமா, வாத்தியார் சார் தான். இவனை புரியுதானா? பார்த்து கொடுங்க. அண்ணே அண்ணே சொக்கலிங்க அண்ணே. ஏய் மூர்த்தி, வாயா வாயா வாயா. என்னண்ணே நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன இங்க நீ மட்டும் வந்திருக்க, வேற யாரும் வரலையா? இல்லண்ணே, எல்லாரும் குடும்பத்தோட தான் வந்தோம். இந்த தானே வந்திருக்கா பாருங்க. மாமா தனம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன ஊர் பக்கமே வரல சார்? அட ஆமாம்மா, ரொம்ப நாளாச்சு ஊர் பக்கம் வந்து. அம்மா மூர்த்தி, அம்மா எப்படி இருக்காங்க? இல்லைண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அம்மா தவறிட்டாங்க. ஐயோ சாரிப்பா. அண்ணே பரவாயில்லண்ணே. அட என்னப்பா நீ தாயா பிள்ளையா பழகிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லாம விட்டியே. அண்ணே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலண்ணே. தம்பிகளும் அன்னைக்கு இருந்த நிலைமையில நில களைஞ்சு போய் கிடந்தாங்க. அதனால தானே சொல்ல முடியல. சரிப்பா, என்ன பண்றது. என்ன குழந்தைம்மா? பையன். அப்படியா? எத்தனை மாசம் ஆச்சு? 1 மாசம் முடிஞ்சிருச்சு. தம்பிகள் எப்படி இருக்காங்க? அவங்களும் கூட வந்திருக்காங்கண்ணே. அவங்க எங்க? அவங்க நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சும்மா காலார நடக்கலாம்னு வெளியில் வந்தோம். அப்படியா? சரி சரி. எப்போ வந்தீங்க, எங்க தங்கியிருக்கீங்க? ஏயா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. அண்ணே சும்மா திடுது பண்ணி கிளம்பி வந்தோம்னே. வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வேற. அதுவும் இல்லாமல் உங்கள் ஞாபகமும் இல்லைண்ணே. உண்மைதான். அப்போ எங்க எல்லாரையும் மறந்துட்டேங்கிற? ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரி, எதுக்கு இப்போ ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கணும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ணே உங்களுக்கு எதுக்குண்ணே வேணா சிரமம்? எது சிரமமா? ஏயா நீ என் வீட்டுக்கு வரதா சிரமம்? இங்க பாரு, இவ்வளவு தூரம் வந்தவன் நியாயமா என் வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். வாமா. சரிங்க வாமா. பாதாண்ணே. அம்மா வாசுகி, இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. உட்காருமா, உட்கார் மூர்த்தி. சரிங்க. அம்மா அம்மா இனி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னம்மா இனி மறந்துட்டீங்களா என்ன? டேய் சத்யமூர்த்தி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. உன்னை எப்படிடா மறக்க முடியும்? அம்மா எங்களை ஆசீர்வாதம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருமா, நல்லா இருக்கு. எங்கம்மா அப்பப்ப நீங்க எல்லாம் ஊர் பக்கம் வந்தா தானே? பல வருஷம் ஆகி போச்சு நீங்க எல்லாம் ஊர் பக்கம் வந்து.
உட்காருங்க முதல்ல. ஓகே பாப்பா. சத்தியமூர்த்தி, குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அம்மா பிள்ளைக்கு பாண்டியன் பேர் வச்சிருக்கேம்மா. பேர் வைக்கிறப்ப அம்மா பேரையும் சேர்த்து லட்சுமண பாண்டியன் வச்சுட்டோம். வாசுகி, நாம எப்பயாவது ஒரு தடவை தான் ஊருக்கு போறதுனால உனக்கு இவங்கள ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஏங்க ஞாபகம் இல்லாம? நம்ம ஊருக்கு போகும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து பாப்பாரே. பரவாயில்லையா, நீங்களே நீ நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருண், காவியா, அப்பா. இங்க வாங்க. இவ கடைசி பொண்ணு காவியா, காலேஜில் படிச்சிட்டு இருக்கா. ரொம்ப நல்லா படிப்பா. ஏனே ஒரு நாளைக்கு 1000 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை விட்டுருவீங்களா என்ன? அவன் அருண் ஐஐடியில் படிக்கிறான், சயின்டிஸ்ட் ஆக போறான். ஹலோ. இவ சரஸ்வதி, மூத்த பொண்ணு. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வாசுகி, அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்டு ரெடி பண்ணி கொடு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ ஒண்ணு வேண்டாம். நாங்க திடீர்னு சார ரோட்ல பார்த்ததுனால வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வராம வந்துட்டோம். பரவாயில்லம்மா, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வருவோம், அதனால உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவர் மூர்த்தி நம்ம ஊர்ல மளிகை கடை வச்சிருக்காரு. இவங்க ஒய்ஃபு தனம். ஹலோ அங்கிள். நல்லதுப்பா. மூர்த்தியோட அப்பாவும் உங்க தாத்தாவும் அப்படி ஒரு தோஸ்துப்பா. 2 பேரும் நகமும் சதையும் மாதிரி பிரியவே மாட்டாங்க. ஊர்ல இருக்கிறப்போ சத்தியமூர்த்தி எப்பவும் நம்ம வீட்டுலதான் இருப்பான். பிறக்கும் போதே இவனை பத்தி அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிட்டாரு. பேருக்கு ஏத்த மாதிரி தங்கமான புள்ளடா. ஏன்பா மூர்த்தி, சொல்லுங்கம்மா. வீட்டுல அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா, மூர்த்தியோட அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தவறிட்டாங்களா. ஐயோ, மன்னிச்சிருப்பா. என்ன பண்றது, வந்தவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு போய்த்தானே ஆகணும். நீ மனசை தேத்திக்கோ. தம்பிங்கெல்லாம் என்னப்பா பண்றாங்க? தம்பியே நானும் எல்லாரும் குடும்பத்தோட தான் இங்க வந்தோம். பின்னங்க அவங்கள காணோம். அது பெரிய கதைமா. வந்த இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் ஆகி போச்சு. எல்லாரும் அங்க ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. அடுத்த வாரம் அப்ப கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, நாங்க குன்னக்குடியில இருந்து கிளம்பி வந்த வண்டி டிரைவரு திடீர்னு எங்களை விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். வேற வழி இல்லாம அங்க பக்கத்துல ஒரு வீட்டுல தங்க வேண்டியதா போச்சு. இன்னைக்கு காலையில சும்மா வெளியில வரலாமேன்னு குழந்தையோட வெளியில வந்தோம். அப்பதான் அண்ணனை பார்த்தோம். மாமாவும் இவங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போயிடுவீங்களா? சரி, நீங்களா பேசிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. அங்கிள், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, போயிட்டு வரட்டுமா? ஏப்பா படிப்பு தான்ப்பா ரொம்ப முக்கியம், அதை முத பாரு. சரி நீ போற வழியில என்னையும் டிராப் பண்ணு, எனக்கும் கிளாஸ் இருக்கு. சரி வா. போயிட்டு வரேன். வரேன் வரேன் ஆண்டி. ஏன்பா மூர்த்தி, ஊரெல்லாம் எப்படிப்பா இருக்கு? அம்மா, ஊரெல்லாம் பழைய மாதிரி இல்லைம்மா, இப்ப எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆகி போச்சு. ஏன்னா சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்து விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்னே. சரஸ்வதி, எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்ப? இங்க வா உட்காரு. இல்ல பரவாயில்லைங்க. கூப்பிடுறாங்கல்ல, ஓ. ஒரு வயித்துல பிறக்கலையே தவிர அவங்களும் நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான். மாதிரி என்ன, அவங்களும் நாமளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அட இங்க வாண்ணா. ஓமா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. பாரு, கியூட்டா இருக்கா? சரிம்மா, அப்படியே பண்ணிக்கிறேன். சார். அடடே, வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருப்பா. அப்புறம் எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா, ஜீவா தம்பிங்க அவரே ரெடி ஆயிட்டு இருக்காரு. கொத டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்களை சாப்பிட சொல்லலாமே. ரெடிங்க. அண்ணா அண்ணி வெளியே போயிருக்காங்க, அவங்களும் வந்துட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சரிப்பா, அப்புறமா ஒண்ணா சாப்பிடலாம். சரி, இன்னைக்கு எங்கெங்க போறதுன்னு ஐடியா? இன்னைக்கு மகாபலிபுரம் போலான்னு சொல்லிருக்காங்க. மகாபலிபுரமா? நல்ல இடம், போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமான்னு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு, இருந்தாலும் கேட்குறேன். அட, நமக்குள்ள என்னப்பா, சும்மா கேளு.
இல்லை நீங்களும் எங்கள் கூட மகாபலிபுரம் வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம். அது சரி, ஏற்கனவே உங்க குடும்பமே ஒரு ஊரளவுக்கு இருக்கு, இதுல இந்த டவுனை வேற கூப்பிடுறீங்களா? வேளங்கிடுண்டா. நாங்க எதுக்கு பாங்க? நீங்களும் கூட வந்தீங்கன்னா 2 குடும்பமும் சேர்ந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நாங்க இங்க வந்த டூரு மறக்க முடியாத டூரா இருக்கும்ல. நாங்கள் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோமோ? என்னப்பா அப்படிலாம் பேசுறீங்க? என் புள்ள உயிரை காப்பாத்திருக்கீங்க. அவனோட உயிருக்கு சமமா நாங்க எதுவுமே தர முடியாது. உங்களுக்காக இதை கூட செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி? ஐயோ, தயவு செஞ்சு அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த டிரைவர் எங்களை விட்டுட்டு ஓடினப்ப நீங்கள் தான் இந்த வீட்டில் தங்க சொன்னீங்க. அண்ணன் கூட கொஞ்சம் யோசிச்சுது. அப்போ தமிழ் உங்கள் தம்பியா உரிமையோட கூப்பிடுறேன் தானே உள்ளே கூப்பிட்டாரு. அதே உரிமையோட தாங்க இப்போ நாங்களும் கூப்பிடுறோம். ஆமாங்க, நீங்களும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, வீட்ல வேற நிறைய வேலை இருக்கும். இந்த நேரத்துல நாங்க வேற ரொம்ப தொந்தரவு கொடுக்கறோமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இனிமே ஹோமம் வேலை மட்டும்தான். நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு கூப்பிடுறப்போ நாங்க வரலன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. நாங்களும் வரோம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, கோதை ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டாடா, அந்த கடவுளே வந்தாலும் அதை மாத்த முடியாது. ராகினி, நீ போய் ரெடியா? சரிம்மா. கூப்பிட்டீங்களா? இங்க வாப்பா. பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லு. ஏமா? மகாபலிபுரம் போறதுக்கு ரெடி ஆயிட்டு வர சொல்லு. மகாபலிபுரமா? ஏமா? சும்மா ஜாலியா சுத்தி பார்க்கதாண்டா. நிஜமாவாமா? என்னடா நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா ஃபோன் பண்ணி வர சொல்லு. போ. போ. தேங்க்ஸ் மா. தமிழ், தமிழ் இங்க வா. என்னம்மா? மூர்த்தி ஃபேமிலி வெளியே கிளம்புறாங்க, நம்மளையும் கூட வர சொல்றாங்க. நீயும் வாயேன், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடா இது? அவங்க ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்கல்ல. புரியுதுமா, ஆனா நீங்க திடீர்னு சொல்றீங்கல்ல, எனக்கு அந்த வேலை முக்கியமா. கதிர், சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். ஐயோ, வேலைனாலே இது முக்கியம்தாங்க. நீங்கள் அந்த வேலையை பாருங்க தமிழ், நாங்கள் எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், என்னால உங்களோட ஜாயின் பண்ணிக்க முடியல, ஒரு முக்கியமான வேலை. பரவாயில்ல பரவாயில்ல, அதான் மத்த எல்லாரும் வராங்கல்ல. தேங்க்ஸ். என்னப்பா இது? சாரிம்மா, ப்ளீஸ். சரி. ஹாய் பேபி. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. ராத்திரி பூராவும் நீ தான் தூங்கவே விடலையே. என்ன சொல்ற? அதான் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தே. ஓ, நல்லா இருக்கு. கடைசியா பழைய ஏன் மேல தூக்கி போடுறியா? சும்மா ஃபன் பண்ண. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லு. என்னன்னு கெஸ் பண்ணி பாப்போம். நீ என்ன பார்க்க வர போறியா? நோ, நீ இங்க வர போற. ஹே, என்ன சொல்ற? ஆமா, அதுக்கப்புறம் நம்ம மகாபலிபுரம் போறோம். ஏய், நீ கண்ணு முடிச்சிட்டே இல்ல இன்னும் தூக்கத்திலே இருக்கியா? நான் ப்ராமிஸா சொல்றேன் வாசு. பேபி, அது எப்படி அத்தை ஒத்துக்குவாங்க? இங்க பாரு, உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதே உங்க அத்தை தான். ஹே, வாவ், நிஜமாவா சொல்ற? வேணும்னா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டே கேளு. ஹே, சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா சொல்றப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சரி, நீ உடனே கிளம்பி இங்க வா. மகாபலிபுரம் போனதும் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன், சரியா? பேபி, நீ இதுல எதுவும் கேம் ஆடலையே. அப்ப நீ என்ன நம்பல, கரெக்டா? ஏய், இல்ல, நான் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்க போறேன். ஓ,
இன்னும் நீ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கியா? சீக்கிரம் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க மேடம் ப்ளீஸ். சரி ஓகே வச்சிடுறேன். மாம் அதெல்லாம் ஓகே. மாம் மாம் ஓகே சரி. இல்ல அந்த ஃபைல்ஸ் கொடுத்து அனுப்பிடுங்க. இந்த பிரச்சனையை நீங்களே பாருங்க. ஓகே சரி நீங்க பாருங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே மாம் கார்த்தி ஃபோன் பண்ணா. உடனே கிளம்பி வா மகாபலிபுரம் போறோம்னு சொன்னாமா. என்ன உளர்ற? நிஜமாமா? அது எப்படி? அவங்க வீட்ல விட மாட்டாங்களே. இது அரேஞ்ச் பண்ணதே ஆண்டி தானா? அம்மா உடனே கிளம்பி வா சீக்கிரம் போணும்னு கார்த்தி சொன்னாமா. ஐ கான்ட் பிலீவ் திஸ். எப்படி இது? அம்மா கார்த்தி போய் சொல்ல மாட்டாமா. அது ஓகே. ஆனா ஓமம் முடியாம எப்படி உங்க 2 பேரையும் வெளியில போய் தங்குறதுக்கு அலோ பண்றாங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியலம்மா. தம்பிக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதையே நினைச்சு கோதை கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பெருசா ஒன்றும் இல்லைம்மா, சின்னதா ஒரு ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா போதும். சின்ன ஹோமம் தானேன்னு தயவு செஞ்சு யாரும் அலட்சியமா இருந்துடாதீங்க. இந்த 3 நாள் மட்டும் சரியா இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓ இது ஒண்ணு இருக்குல்ல. சரி பார்க்கலாம். அம்மா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். வசு, உன் ஹஸ்பண்டோட நீ வெளியில போறதுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் தரணும்? நீங்க தாராளமா போய் சுத்தி பார்த்துட்டு 2-3 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்போ நான் போய் ரெடி ஆயிட்டு வரட்டுமாமா? ரெடி ஆயிட்டு வா, நானே கூட்டிட்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன். தேங்க்யூ சோ மச். கோத, நீ இவங்களை எதை நினைச்சு மகாபலிபுரம் அனுப்புறன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நினைக்கிறது தான் அங்க நடக்கும். உன் மூத்த பையனுக்காக என் மருமகனையும் மகளையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சல்ல, இப்ப அவங்கள நான் ஒண்ணு சேர்க்க போறேன். இனி பாரு, அந்த ஓமுமோ வீணாயிடும், ஓ ஃபேமிலியும் ஸ்பிளிட் ஆயிடும். நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போத்தான் தம்பிகளை கூப்பிட்டுக்கிட்டு வெளியூர் போயிட்டு வரலான்னு வந்தேன். அந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. நிம்மதியை தேடி வந்துட்டு கஷ்டத்தை வாங்கி போயிருமோன்னு ரொம்ப கவலையாக இருக்குண்ணே. நீ ஏன்ப்பா அப்படி நினைக்கிற? இல்லைண்ணே, என் தம்பிங்க சின்ன வயசுலேருந்து எதையுமே ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டதே இல்லைண்ணே. எனக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு எதுவுமே என்கிட்ட கேட்கவே மாட்டாங்கண்ணே. அவங்களே அவன் சம்சாரத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலண்ணே. முதல் முறையா சென்னைக்கு டூர் போலான்னு கிளம்பி வந்தோம். சென்னை வர வரைக்கும் நல்லதா இருந்தது. அந்த டிரைவர் குடிச்சிட்டு பண்ண கலாட்டால பெட்டி படுக்கையும் எல்லாம் போச்சு. நடு ரோட்ல நின்னோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கடைசி நேரத்துல ஹெல்ப் பண்ணாங்க. பரவாயில்லையே, சென்னையிலே நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்றீங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பொதுவா வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு அப்படி ஒரு ஒப்பீனியனே இல்ல. உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே தங்கமானவங்க தான். எங்களுக்கு தான் தேவையில்லாம அவங்களுக்கு சிரமம் கொடுக்கறமேனே கஷ்டமா இருந்தது. எதுக்குமா நீங்க இன்னொருத்தங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு? தம்பிங்க எல்லாம் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க, இங்க தங்கிருங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம்ல. என்ன தங்குறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. என்ன, நாங்கள் ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்த டிரைவர் குடிச்சுவிட்டு அம்பிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டேன். அதுவும் இல்லாமண்ணே, ஊர் விட்டு ஊர் வந்து பொம்பளை பிள்ளைகள்லாம் கூட கூட்டுக்கு வந்திருக்கான். எங்களுக்கு இந்த ஊரில் எந்த இடமும் தெரிய மாட்டி முடியுதுண்ணே. அதனால சுற்றி பார்க்கறதுக்கு நீங்களும் கூட வந்தீங்கடா நாங்கள் எல்லாரும் அம்படி சந்தோஷப்படுவோம். மூர்த்தி, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வண்டி அரேஞ்ச் பண்ணி சேஃபா நான் அனுப்பி வைக்கிறேன். நீ எது கவலைப்படுற? அண்ணே, பாதுகாப்பெல்லாம் விடுங்கண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன்.
நீங்களும் எங்கள் கூட வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னே. அதனால தான் சொல்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மூர்த்தி. எனக்கும் உங்க கூட சேர்ந்து சுத்தி பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. டிஇஓ கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. எங்க நானும் உங்க கூட வந்துடுறேங்க. எனக்கும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஆகணும். அதான். ஏன் நம்ம சரஸ்வதி இருக்காளே, அவளுக்கு தெரியாத இடமா? அவ உங்களை கூட்டிட்டு போவா, உங்க கூடவே இருப்பா, அவ நல்லபடியா கவனிச்சுப்பா. சரி, அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, மூர்த்தி குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி தான். போயிட்டு வா. இதுக்கும் ஏதாவது காரணம் சொல்லி வரலன்னு சொல்லிடாத. இல்ல இல்ல, நான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா வருவா. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிம்மா. இத வந்துடுறேன். சரிங்க. தனோ, மகாபலிபுரம் வரலாறெல்லாம் என் பேத்தி புட்டு புட்டு வைப்பா பாரு. ஏ கண்ணா, அண்ணே, நல்ல வேலையை கெடுத்தீங்க போங்க. உங்களெல்லாம் நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? நல்ல வேலை கடையை மூடினீங்க, இல்லைன்னா இப்படி ஒரு ஆப்பரே கிடைச்சிருக்காது. அதான்யா, ஒரு அளவுக்கு மேல பணம் காசு சேர்ந்துச்சுன்னு வை, கொழுப்பு வைக்க தானே செய்யும். அப்புறம் திமிருத்தனை எடுத்து ஆட்டம் தான் போடுவீங்க. என்னென்ன சொல்றிய? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரிஞ்சிடும். வரட்டுமா? என்ன சொல்லிட்டு போறாரு? ஒன்றும் புரியலையே. ஏ கண்ணா, முருகேஷ் அண்ணா, என்னடா இப்படி பண்ணிட்டிய? ஏண்ணே என்னாச்சு? என்னது என்னாச்சா? ஏன் மொத்த ஊருமே திருவிழா கோலமா பொருளை வாங்கிட்டு போறாங்களா? பாக்கலையா நீ? முருகேஷா, செம்ம ஆஃபர்ல. செம ஆஃபர் டே. ஆஃபரா? ஏண்ணே எல்லாரும் பொருள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, என்னாச்சுண்ணே? ஏதாச்சும் ரேஷன்ல கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா என்ன? ஏய், நீ நிஜமாவே விவரம் தெரியாம தான் கேக்குறியா, இல்ல நீ என்ன நக்கல் பண்றியா? ஐயோ அண்ணே, சத்தியமா என்ன நடக்குதுன்னே தெரியலண்ணே. இப்ப கூட ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு போனாரு, எனக்கு என்னன்னு சரியா விளங்கலண்ணே. இல்ல என்ன நீ கூப்பிட்ட மாதிரி இருக்கா? உங்க பாட்டு கடை மூட்டி போயிட்டா நீங்க வர வரைக்கும் ஊர் ஜனங்க வரட்டும்னு இருப்பாங்களா? அப்ப போட்டிக்கு ஆள் இல்ல, வேற வழியே இல்ல, விதி எண்ணி இருந்தாங்க. ஆனா இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கான் பாத்தியா மகாலட்சுமி ஸ்டோர்காரன், இந்த நேரத்தை அவன் சரியா பயன்படுத்திக்கிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னால அம்மா இறந்துட்டாவன்னு கடையை மூடுங்க, அது பரவாயில்ல. ஆனா இப்ப டூருக்கு போறோம்னு சொல்லி நீங்க கடையை மூடிக்கலாமே? ஏன் ஊர் பூரா இதான்பா பேச்சு? இதான் சாக்குன்னு அந்த மகாலட்சுமி ஸ்டோர்காரன் எல்லாத்தையும் விலை குறைச்சு ஆஃபர்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காண்டே. இதாவது பரவாயில்ல பாத்துக்க, 2 ட்ரே வாங்குறா, ஒரு சோப்படப்பா இலவசம்னு சொன்னா வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. இப்ப அவன் ஆஃபர்னு சொன்ன உடனே மொத்த ஊரும் அவன் கடையில் தான் நிக்குது. என்னையே என் பொண்டாட்டி விளக்கு மாத்த எடுத்து துரத்தாத குறையா போய் வாங்கிட்டு வான்னு அனுப்பியிருக்கா. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கடை நடத்தி கஸ்டமரை பிடிச்சிருக்கீங்களா? ஆனா மொத்தத்தையும் 5 நாளைக்குள்ள மகாலட்சுமி ஸ்டோர்காரன் கையகப்படுத்திடுவானே. அதுக்கு பிறகு கடையில உட்காந்து ஈயா ஓட்டுவிய. கடையை ஆரம்பிக்கும் போது கஸ்டமர் பிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பிய, ஒவ்வொருத்தரையும் பிடிக்க எவ்வளவு பாடுபட்டிருப்பிய. எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆயிருக்கும். ஆனா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு இழப்பா. 10,000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினா பம்பர் குழுக்கல்ல கார் இலவசம்னு போட்டிருக்கான். நீ என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நீங்கள்லாம் எப்படிதான் அந்த கடையை காப்பாத்த போறீங்களோ தெரியல. வரண்டே.
மூர்த்தி அண்ணே. கேப் புக் பண்ணிட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடும். வந்த உடனே கிளம்பிருங்க. எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். சரி கூடிய சீக்கிரம் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு வருவோம். வந்து உன்னை பார்க்க. கண்டிப்பா. சரி சரி. வரட்டுமா? கண்டிப்பா. வரமா வா. வரேங்க வரேன். சரி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏப்பா சரஸ்வதி, எங்க கூட வர்றதுல உனக்கு எதுவும் ஆட்சி பண்ண எதுவும் கிடையாதுல்ல? இல்லங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, ஒருவேளை உங்க அப்பா வற்புறுத்தி சொன்னதுனால எங்க கூட வர என்னமோ நினைச்சிட்டேன். ஆஹா. என்னம்மா நீங்க சரஸ்வதி முகத்தை பார்த்தாலே தெரியல. நம்ம கூட வரதுல அவ்வளோ சந்தோஷம். சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, ஆச்சரியமும். ம்? முத தடவையா எங்க அப்பா இன்னொருத்தங்க கூட என்ன தனியா அனுப்புறாரு. உண்மைதான். மாமா மேல உங்க அப்பா இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காருன்னு நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா எப்பவுமே சொல்லுவாங்க, மனுஷங்களை நம்பணும்னு. அவங்க வச்ச நம்பிக்கை தான் இப்போ மரியாதையா எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. ஆமாப்பா, எத்தனாவது படிச்சுக்கிறீங்க? தானே நான் ஒருத்தி எப்படி யோசிக்கிறீங்க பாரு. பாத்தியாரு அவர் பிள்ளைய சாதாரணமாக விட்டு வர என்ன? அதெல்லாம் பெரிய படிப்பு தான் படிக்க வச்சிருப்பாரு. ஏப்பா? ஆமா மாமா, நமக்கெல்லாம் இல்லாத சௌரியம் இந்த ஊர்ல இருக்கு. எவ்வளவு படிப்பு இருக்கு படிக்கிறதுக்கு. ம். ஆமா சரஸ்வதி, நீ என்ன படிக்கிற? நான் +2 ஃபெயில் ஆயிட்டேங்க. இப்போ அட்டெம்ப்ட் எழுதிட்டு இருக்கேன். ஏப்பா, இதை சொல்லத்தை எவ்வளோ தயக்கமா இருந்தாங்க? இங்க பாருப்பா, இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம்ப்பா. ஏப்பா, புத்தகத்தில் இருக்கிறத படித்து எழுதி மார்க் வாங்குறத பெரிய விஷயம்? மனுஷங்களை படிக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறேன்னு. அதேப்பா பெரிய படிப்பு, அதே முக்கியம். என்னப்பா யோசிக்கிற? நான் சொன்னதெல்லாம் சரிதானே? என்ன தானே? ஆமா சரஸ்வதி, உன்கிட்ட எவ்வளவு பெரிய நல்ல குணம் இருக்கு தெரியுமா? இதே வேற யார்கிட்டயாவது இப்படி கேட்டிருந்தோன்னு வச்சுக்கோ, நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன்னு என்ன வேணாலும் போய் சொல்லியிருக்கலாம். நாங்களும் அதை நம்பியிருப்போம். ஏன்னா நீ வாத்தியாரோட பொண்ணாச்சே. நீ வெளிப்படையா சொன்ன பாரு, இதுதாம்மா பெரிய படிப்பு. இதை விட ஒரு நல்ல படிப்பு வேற எங்க போய் படிப்ப சொல்லு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்களோட 2வது தம்பி கதிர் இருக்கானே, அவன் படிப்பானே எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாமையே பரீட்சை எழுதி மாநிலத்திலே சிறந்த மதிப்பெண் எடுத்தான். எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? நீயும் அடுத்த தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட போற, அவ்வளவுதானே? வண்டி வந்துருச்சு, வாங்க. சரிங்க பாட்டி, நாங்க அப்படியே கிளம்புறோம். வரேங்கம்மா. போயிட்டு வாப்பா. பாய் மீனு. இதான் வீடு. வாப்பா சரஸ்வதி, உள்ள வா. இந்த வீட்ல தான் தங்கி இருக்கீங்களா? ஆமா, முதல்ல ஹோட்டல்ல தான் தங்கலான்னு இருந்தோம். உங்க வீடு மாதிரியே இங்கேயும் ஒரு சொந்தக்கார வீடு. அப்பனா முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? அப்படிலாம் ஒன்னும் சொல்ல முடியாது. இங்கதான் பார்த்தோம், ஆனா சொந்தக்காரங்க மாதிரி பழகிட்டோம். நெருக்கமா, அன்பா, அன்னோனியமா பழக ஆரம்பிச்சிட்டோம்.
சரஸ்வதி அத்தை அத்தையா? நல்லா இருமா. எப்பமா வந்த? இப்பதான் அத்தை இவங்க கூட தான் வந்தேன். ஆஹா, அப்போ உனக்கு இவங்கள முதலே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ தெரியாதவ மாதிரி வீட்டுக்குள்ள வந்த? இல்ல, இன்னைக்கு தான் சரஸ்வதி முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வரா. ஓ அப்படியா? சரஸ்வதி தமிழோட கோவில் மேட். கோயில் மேட்டா? ஆமாம்மா, 2 பேரும் கோவில்லே பார்த்து கோவில்லே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சரி, ஏன் வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு உள்ள போலாம், வாமா உள்ள வா. சரஸ்வதி, வலது கால் வச்சு உள்ள வாமா. தனம், கூட்டிட்டு வாமா. 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 என்னமோ தெரியல, எல்லா விஷயமும் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. நேத்து தமிழ் உயிருக்கு ஆபத்து வந்து அதுல இருந்து தப்பிச்சிட்டான். அவனை காப்பாத்தினதே இவங்கதான். மாமா அங்க பாருங்க. ஆறா. ஏன் தானே முல்லையும் மீனாவும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்களே. இல்ல பாத்தீங்களா, மாமாக்கே பிடிச்சிருக்காமா. அப்புறம் என்ன அங்க வைக்கும், வாங்க. ஓ, நீங்க தான் புது கெஸ்டா? ஆமாமா, அடடே, நீ எப்பமா வந்த? நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் வீட்டுக்கு போனோம். அந்த வாத்தியாரோட பொண்ணுதான் மீனா இவங்க. அப்படியே நாங்க மகாபலிபுரம் போறோம், வரீங்களான்னு கேட்டோம். அவரும் கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. சந்தோஷமா கூட்டிட்டு வந்துட்டோம். ஓ சூப்பர்க்கா. ஓ, அப்ப சரசுவும் நம்ம கூட வராளா? சரஸ்வதியோட தாத்தாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப பழக்கமானவங்க. அதனால தான் சரஸ்வதியை பார்த்துட்டு சுற்றி பார்க்கறதுக்கு கூட கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் சரஸ்வதி, அது என் 2வது தம்பி ஜீவா. அது அவன் சம்சாரம் மீனா. அது அவன் என்னோட 3வது தம்பி கதிர். இது அவன் சம்சாரம் முல்லை. வணக்கம். ஐயோ, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாங்க. நீங்களும் நம்ம அசோசியேஷனை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியா இருக்கும். அக்கா, என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க டக்குன்னு கிளம்பலாம். என்ன மீனா நீ யோசிக்காம பேசுற? கொஞ்சம் பொறுமையா இரு. ஏங்கா, அங்கதானே போறோம், இல்ல வேற எங்கேயாவது போறோமா? அங்கதான் போறோம். ஆனா புது பொண்ணு வரணும்ல, வந்ததுக்கு அப்புறம் ஒன்னாதான் போறோம். தனோ,
மீனாவுக்கு நம்ம வசுந்தரா வருது தெரியாதோ என்னமோ. சாரிம்மா. அதனால ஆடா என்னம்மா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு. சம்மந்தி மகன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், மருமகளை கூட்டிட்டு வந்துட்டே இருக்காங்களாம், இப்போ வந்துருவாங்க. என்ன மெதுவா வரட்டுமே, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆமா, இன்னும் வேற யார் யார் வரணும்? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நம்ம தமிழ் மட்டும் தான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஏன் தமிழ் மட்டும் வர மாட்டாங்கிறான்? நம்ம இவ்வளவு பேர் போறப்ப அவன் மட்டும் இருந்து என்ன பண்ண போறான்? இரு, நான் கேட்டு வரேன். என்னப்பா எல்லாரும் வெளியில கிளம்புறப்போ நீ மட்டும் வரலன்னு சொன்னியாமே? ஆமாம்ப்பா, ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங்கு, அது இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ அதை நான் போய் பார்த்தா. என்னப்பா, மூர்த்தி அவர் ஃபேமிலியோட இங்க வந்து தங்கியிருக்காரு. அவர் வாங்கன்னு கூப்பிட்டதுனால தான் நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட போறோம். நீ மட்டும் வரலனா எப்படி? பா, எல்லாரும் கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? நிறைய வேலை இருக்குப்பா. ஏங்க, தம்பிக்கு வேலை இருந்தால் அவரையும் தொந்தரவு பண்ணுறீங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோமே. அதானே, அதான் தம்பிக்கு பதிலா சரஸ்வதி வராங்கல்ல. என்ன பாக்குறீங்க? உங்க குடும்பம் மாதிரிதான் சரஸ்வதி குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். அதான் உங்க டெம்பிள் மேட். நீங்களும் வந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஏன் தானே, என்ன நீ அவர் வர்ற மாதிரி இருந்தா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? கண்டிப்பா வருவாரு. அவருக்கு ஏதோ வேலை இருக்க போய் தானே தம்பி வரலன்னு சொல்றாப்புல. அவன் எப்பவுமே அப்படிதாங்க, ஒரு வேலையை கையில் எடுத்துட்டானா அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா, அவனுக்கு கொடுத்த பொறுப்பை தட்டி கழிக்கவே மாட்டான். ஆரம்பத்துல இருந்து அப்படியே பழகிட்டானா, அதான் அவனை கட்டாயப்படுத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. தயவு செஞ்சு திரும்ப ஒரு முறை யாராவது வான்னு மட்டும் கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வைங்க, அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். என் பேச்சு நானே கேட்க மாட்டேனா? எதுக்குப்பா இப்ப பஞ்சு டயலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியம். சரி, அவன் இங்க இருந்து வேலையை பார்க்கட்டும். வசுந்தரா வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, மெதுவா வரட்டும். வாங்க நம்ம உட்காரலாமா? வா கையில். அம்மா, நான் சரஸ்வதி பேசுறேம்மா. சொல்லு. இல்ல, அப்பா கிட்ட பேசணும். என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, நான் டைரக்டா ஃபோன் பண்ண அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன சொல்லணும்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன். இல்ல, நீங்க அவர்கிட்ட ஃபோன் கொடுங்களேன். என்னங்க, சரஸ்வதி லைன்ல இருக்கா? என்னவா? தெரியலங்க, உங்ககிட்ட தான் ஏதோ சொல்லணுமா? சொல்லு. அப்பா, இங்க ஒரு ப்ராப்ளம்பா. உண்மையை சொல்றதா இல்ல பொய் சொல்றதான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? பொய் சொல்றதுல தான் நீ எக்ஸ்பர்ட் ஆச்சு. சொல்லு. இல்லப்பா, இந்த தடவை உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். எதுக்கும் உதவாத உண்மையா இருக்கும், பரவாயில்ல சொல்லு. இப்போ நான் தமிழ் வீட்டில் இருக்கேன்ப்பா.
சொல்றேன். இங்க வர வரைக்கும் சத்தியமா நான் தமிழ் வீட்டுக்கு தான் வரேன்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்பா, மூர்த்தி அங்கிள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னார்ல, அது தமிழ் வீடு தான். அப்பா சத்தியமா சொல்றேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்பா. மகாபலிபுரத்தை சுத்தி காமிக்கிறதுக்காக நீங்க என்ன அவர் கூட அனுப்பி வச்சீங்க. இப்போ தமிழ் ஃபேமிலியும் கூட வராங்களாம். இப்போ நான் அவங்க கூட போறதா வேணாமான்னு தெரியலப்பா. அதான் உங்ககிட்டயே பெர்மிஷன் வாங்கலாம்னு. நான் என்னப்பா பண்ணட்டும்? உனக்கு என்ன தோணுது? நீங்க என்ன சொல்றீங்களோ அது கேப்பேன்பா. நான் போக வேண்டாம்னு சொன்னேன்னா? போக மாட்டேன்பா, இப்பவே வீட்டுக்கு வந்துருவேன். சரி போயிட்டு வா. அப்பா உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுல்ல, அதனால உன்னை அனுப்பி வைக்கணும்னு எனக்கு தோணுது. போயிட்டு வா. அப்பா தேங்க்ஸ்பா. சரஸ்வதி, என்ன இங்கே நின்னு பேசிட்டு இருக்க? அங்க உட்கார்லாம்ல. போ. சரஸ்வதி, இங்க வா. குங்குமம் ஏன் வைக்கல? வா. திரும்பமா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. சரி, சாமி கும்பிடு. வா. இங்கேயும் நீ வந்துட்டியா? உன்னை வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களா? யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், முக்கியமா பொண்ணு.